தான் கேட்க போனா. தேசிய கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்தடுத்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க. மோடி வந்திருக்காங்க, ராகுல் காந்தி வந்திருக்காங்க, தேஜஸ்வி வந்திருக்காங்க, மற்றும் பல மத்திய அமைச்சர்களும் வந்திருக்காங்க. If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா ராகுல் மேடையில ஸ்டாலின் இல்லையா, ஸ்டாலின் மேடையில தேஜஸ்வி இருந்தாராம். Today's AIDMK is simply a mask for the BJP. இன்றைய அதிமுக பாஜகவின் முகமாடியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. It is the method by which the BJP and RSS want to infiltrate Tamil Nadu. இந்த வழியிலே தான் பாஜகவும் RSSம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். And why do they want to infiltrate Tamil Nadu? எதற்காக அவர் தமிழ்நாட்டில் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள்? Because they hate your culture, your tradition and your language. எதற்காக என்றால் உங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை சிதைப்பதற்காக. Here I speak specially to you. You are beneficiaries of a proud legacy of Kalagnar that is both inspiring and demanding. The future is often spoken of in terms of technology, innovation and growth. எது உட்கட்சி பிரச்சனையா, கூட்டணி குழப்பமான விசாரிச்சு பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தேர்தல் யுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, இப்படியும் சொல்லலாமா? இன்னைக்கு செங்கோட்டையன் தொகுதியில எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் விஜய் கட்சி தாவேகா, எடப்பாடி அதிமுக, உதயநிதி திமுக. ஒண்ணுமே புரியலையே. செங்கோட்டையன் விஜய் கட்சி வேட்பாளர் தான். அவரை எதிர்த்து நிக்கிற அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா எடப்பாடியும், திமுக வேட்பாளருக்கு ஆதரவா உதயநிதியும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. நான் எதுக்கும் துணிஞ்சுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய எதிரே விரல் விட்டு ஆட்டுவேன். உங்களுக்கு தெரியுமா, நானே ஒரு வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு வேட்பாளர், நான் போட்டி போடுறேன் இந்த தேர்தலில். சென்னை எந்த தொகுதி தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருநெல்வேலி தொகுதியில போட்டி போடுறேன். எனக்கு 2வது முறையாவது வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் ஏன் தொகுதிக்கே இன்னும் போல, ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். தென்காசி வாசுதேவநல்லூர் தொகுதியில திமுக வேட்பாளர் புரோட்டா கடையில புரோட்டா மாஸ்டரா மாறி நேரடியா புரோட்டா போட்டு கொடுத்து ஓட்டு கேட்டிருக்காரு. அந்த திமுக வேட்பாளரை எதிர்த்து வாசுதேவநல்லூர் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவா நடிகை கஸ்தூரி ஓட்டு கேட்டிருக்காங்க. தொண்டர்கள் உற்சாகமா நடனமாட உடனே நடிகை கஸ்தூரியும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பெரம்பூர்ல கோலம் போட்ட மாதிரியே கஸ்தூரியும் தென்காசியில கோலம் போட்டிருக்காங்க. கம்பம் தொகுதி தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவா நடிகர் சஞ்சீவி வாக்கு சேகரிச்சிருக்காரு. அந்த தொகுதியில அதிகமா நடிகர்களை பார்க்க முடியுது. கம்பம் தேனி அந்த பகுதியில வந்து ஷூட்டிங் ஸ்பாட், அதனால நடிகர்கள் அதிகமா வராங்க போல. இருந்தாலும் இருக்கும், ஆனா வந்தவங்க எல்லாம் விஜய் ஃப்ரெண்ட்ஸ்ல. கும்பகோணம் திமுக வேட்பாளர் துப்பாக்கியால தீப்பொறி பறக்க விட்டு ஆடல் பாடல் நடனத்தோட ஓட்டு கேட்டு போயிருக்காரு. விஜய் என்ன சொன்னாரு? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொன்னாரு. வந்தவாசியில திமுக தாவேகா மோதல் நடந்திருக்கு. பேனர் கிழிப்பு, பிரச்சார வாகனம் தாக்குதல்னு மறியல் போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு.
பாமக சௌமியா அன்புமணிக்கு ஆதரவா அவங்க மகள்கள் 2 பேரும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க கட்சி திருப்போரூர் வேட்பாளர் பாலுவுக்கு ஆதரவா பாலுவுடைய மனைவி பேட்மிண்டன் ஆடி வாக்கு கேட்டிருக்காங்க. மன்னார்குடி அமமுக வேட்பாளர் டீ கடையில டீ போட்டு தீவிரமா ஓட்டு கேட்டிருக்காரு. குக்கர்ல டீ போட முடியாது, ஆனா குக்கர் சின்னத்துல ஓட்டு கேட்கிறாரு. திருவண்ணாமலை செய்யாறு பகுதியிலையும் திமுக வேட்பாளர் டீ போட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க. சூரிய சக்தின்னு கூட சொல்லுவாங்களோ. அஇஅதிமுக சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரிச்சு சசிகலா சகோதரர் ஓட்டு கேட்டு போயிருக்காரு. அங்க திமுக ஆபீஸ் வாசல்ல இருந்த திமுக நிர்வாகிகள்கிட்ட நட்போட நலம் விசாரிச்சிருக்காரு. ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ அப்படின்னு மன்னார்குடி பகுதியில பேச்சா இருக்குதான். விஜய் கூட்டத்துல பாட்டில் வீச்சுன்னு சமீபத்துல செய்தியில பார்த்தோம். இப்போ விஜய் எதிர்த்து நிற்கும் பாமக திலகபாமா கூட்டத்துல மர்ம நபர்கள் கல்வீச்சுன்னு செய்தி வந்திருக்கு. தாம்பரத்துல 100 கிலோ பிரம்மாண்ட அண்ணாச்சி பழ மாலையை அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு அணிவிச்சிருக்காங்க. இன்னும் என்னென்ன மாலையெல்லாம் வரப்போகுதோ தெரியல. மதுரை மேலூர்ல பாட்டு கச்சேரி மூலமா ஓட்டு கேட்டிருக்காங்க. அங்க நடிகர் ராமராஜனும் ஓட்டு கேட்டிருக்காரு. ஒரு இடத்துல தாவேகா வேட்பாளருக்கு ராமராஜன் பிரச்சாரம் பண்ணாரு. இங்க என்ன கணக்குன்னு தெரியல. ராமராஜன் இன்றைக்கு வாக்குகளை உங்களுக்காக சேர்த்து முடியும். இந்த ஒரு தடவை மாற்றம் கொடுத்து பாருங்க, ஒரு தடவை கொடுங்க. முசிறி தொகுதியில அதிமுக வேட்பாளர் ஆதரிச்சு நடிகர் ரவிமரியா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. உங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு அழகான குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைக்கு பேரு அதாவது அண்ணன் எடப்பாடியார் ஃப்ரிட்ஜில் வச்சா பொருள் எப்படி இருக்கும்? ஒரு பொருளை வச்சா எப்படி இருக்கும்? கூலிங்கா இருக்குமா, சில்லுன்னு இருக்குமா? அண்ணன் எடப்பாடி ஆட்சிக்கு பொறுப்பேற்ற அப்புறம் பாதுகாப்பான தமிழகத்தில் அனைவரும் சில்லுன்னு இருப்பீங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர் பகுதியில டிராக்டர் ஓட்டி சாக்லேட் மாலையெல்லாம் போட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க. விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சண்டை மேளம் இசைச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. முரசு கொட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நன்றி நண்பர்களே. இன்னும் பல சுவையான செய்திகளோட நாளைக்கு உங்களை சந்திக்க வரோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா